அவர்களை நமஸ்கரித்துவிட்டு உங்களோடு உரையாடத் தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. 70களில் 60களில் எஸ்பிபி அவர்கள் பாட அறிமுகமாகி அப்படி வராரு இல்லையா. அதற்கு பிறகு எஸ்பிபியினுடைய வாய்ஸ் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ஒரு அதாவது ஆரம்பத்தில் குல்கந்து பாட்டு மாதிரி அப்படின்னாக்கா அப்புறம் குலோப் ஜாமுன் குரலாக மாறுது. அப்படி இப்படின்னு இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த ஒரு சுவை ஒன்று ஏறிக்கிட்டே இருந்துச்சு எஸ்பிபி சாருடைய இதில். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பாடலை விட 70களில் இருக்கிற பாடல்களுக்கு ஒரு தனி கிக்கு ஒன்று இருக்கும். அப்படி உத்தரவின்றி உள்ளே வா அப்படிங்கிற ஒரு படத்தில் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ் எல்லாரும் நடித்த அந்த படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளுக்கு எஸ்பிபியும் பி சுசீலாமாவும் பாடியிருக்கிற அந்த பாட்டு இருக்குல்ல, எஸ்பிபி சாருடைய வாய்ஸ் அவ்வளவு அழகுங்க. அதில் அப்படி பிரமாதமான ஒரு பாட்டு. மெட்டே அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பாட்டில் ரொம்ப பெரிய இசை ஜாலங்கள் அடித்து இது பண்ணுறது அப்படின்ட்டுலாம் இருக்காது. ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு, காதல் பாட்டு. ஒரு அந்த பாட்டை எப்படி சொல்கிறதுனாக்கா, அப்படின்னு இடத்துல லேசாக தான் ஹை பிச்சுக்கு போவார். ஹை பிச்சுக்கு போகாமல் லேசாக, அது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி, மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி, லேசாக ஹை பிச்சுக்கிறாரு. நாளிலே நல்ல நாள் நாயகன் வென்ற நாள், நாளிலே ஒன்றுதான் நாணமும் இன்றுதான் நாயகன் பொன்மணி நாயகி பைங்கிளி. இதுதான் ஆரம்பத்தில் வரக்கூடிய வரிகள். எஸ்பிபி, அதுக்கப்புறம் டிஎம்எஸ், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஹம்மிங் ஒன்று கொடுத்துருப்பார். அந்த ஹம்மிங் டான் 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 நாயகன் பொன்மணி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த மெட்டு இருக்குல்ல, அந்த மெட்டு, அந்த வார்த்தைகள் கட்டுப்பட்ட வார்த்தைகள்னு சொல்றது போல, என்றோ ஒரு நாள் எண்ணிய எண்ணம் இலை விட்டதென்ன, உடனே அவங்க கனி விட்டதென்ன, உடனே இவரு பிடிபட்டதென்ன, தன்னன்ன நன்னன்ன தன்னன்ன நன்னன்ன தன்னன்ன நன்னன்ன, என்றோ ஒரு நாள் எண்ணிய எண்ணம் இலை விட்டதென்ன கனி விட்டதென்ன பிடிபட்டதென்ன, தன்னன நன்னன 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 தன்னன நன்னன. இத உடனே அவங்க பாடுறாங்க சுசிலா. இதழ் தொட்ட போதும் இடை தொட்ட போதும், இதழ் தொட்ட போதும் இடை தொட்ட போதும், ஏக்கம் தீர்ந்ததென்ன ஏக்கம் தீர்ந்ததென்ன, தீர்ந்துருச்சா டக்குன்னு சொல்றாரு. மாதமோ ஆவணி. ரவிச்சந்திரனுக்கு இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். எஸ்பிபியினுடைய வாய்ஸ் அப்படி ஒரு அழகுங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறம்தான் மங்கை என் கண்ணம் அப்படின்றதுக்கா அதுக்கு உடனே வரி போடுறாரு. சிவந்தது என்ன பிறந்தது என்ன நடந்தது என்ன, தன்னன நன்னன தன்னன நன்னன தன்னன நன்னன. மஞ்சள் நிறம்தான் மங்கை என் கண்ணம் சிவந்தது என்ன பிறந்தது என்ன நடந்தது என்ன. உடனே அவரு எஸ்பிபி, கொடை தந்த வள்ளல் குறி வைத்து மெல்ல, கொடை தந்த வள்ளல் குறி வைத்து மெல்ல, கூட வந்ததென்ன கூட வந்ததென்ன, லாலலா, அது ஹம்மிங். மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி, நாளிலே நல்ல நாள்
நாயகன் வென்ற நாள் நாளிலே ஒன்றுதான் நாணமும் இன்றுதான். லாலலா 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 லாலலா. ரவிச்சந்திரன், காஞ்சனா, இது ஒரு காமெடி படம். இது உத்தரவின்றி உள்ளேவா ஜெக ஜெக ஜெகன்னு காமெடியில கலக்கி எடுத்திருக்கிற ஒரு படம் இது. இந்த படத்துல இருக்கிற பல வெரைட்டியான பாடல்கள்ல இந்த ஒரு டூயட் சாங் ரொம்ப தனித்துவமானதுங்க. இந்த பாட்டை நம்ம இரவு நேரங்கள்ல கேட்கும் பொழுது அப்படியே ஒரு நம்மளுடைய பால்யங்களை நினைவுபடுத்துறது மட்டும் இல்லாம ஒரு காதல் உணர்வினுடைய அந்த குளுமையை நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய அந்த இசை, டிஎம்எஸ்க்கு இணையா இந்த இடத்துல சுசிலாவுக்கு பதிலாக சுசிலாமாவோட ஜோடி போட்டு எஸ்பிபி அவர்கள் 70களில் எஸ்பிபியும் நிறைய பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாருங்க. சிவாஜி கணேசனுக்கு, ஏவிஎம் ராஜனுக்கு, முத்துராமனுக்கு அப்படி இப்படின்லாம் பாடுறாரு, சிவாஜி சாருக்கு பாடுறாரு, அப்படி இப்படின்லாம் வருது இல்லையா. இந்த காலகட்டம் தான் 70களில் வெரைட்டியான பாட்டு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. வணக்கம்.